இருக்கிறது. ஏன் அளவுக்கு யோசிப்பா, உன் அளவுக்கு என்னை யோசிக்க வைக்காத. தயவு செய்து மைண்டை மாத்து. உன் அளவுக்கு என்னை யோசிக்க வைக்காத, தயவு செய்து என்னை இருந்து மாறு. இதை நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் அளவுக்கு கர்த்தரை மட்டுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. உங்கள் அளவுக்கு யோசித்து, உங்கள் அளவுக்கு சிந்தனை பண்ணி கர்த்தரை குறுகின வட்டத்துக்குள்ளே வைக்காதீங்க. அவர் யோசனைக்கு நீங்கள் திரும்புங்கள். அவருடைய நினைவுகளுக்கு நீங்கள் திரும்புங்கள். அவருடைய நினைவு எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் அளக்க முடியுமா சொல்கிறார். இங்கேருந்து ஒரு கோலை வச்சு மேலே போய் அளந்துட்டு வந்துட முடியுமா? உன்னால் முடியாது. இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த ஆளுனா உன் நினைவு எப்படி இருக்கணுங்கிறார் கர்த்தர். என்னை போல உயர்வாக இருக்கணும். நான் படைச்ச மனுஷன் என்னை போல உயர்வாக யோசிக்கணும், என்னை போல உயர்வாக சிந்திக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆரம்பிக்கும் போது சொன்னார், முதல் அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா முதல் அழிச்சிட்டு வந்து உட்காந்து பேசு. ஜெபிக்க வர்றியா, முதல் அதெல்லாம் அழிச்சிட்டு வந்து உட்காரு. ஆண்டவரே ஒன்று நடக்கட்டும், ஆண்டவரே